இப்போது இங்கே வந்து ஆர்கானிக்காக இயற்கையாக வந்து ஒரு கருத்தை எதிர்நோக்கி வரக்கூடிய ஒன்று இருக்குது. முழுக்க முழுக்க நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் இருக்குது. இங்கே நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து தற்காலிகமான கூட்டம். இது அப்படி கிடையாது. தேர்தல் இருக்குது, தேர்தலில் ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு, அந்த வேட்பாளர் என்ன பேச போகிறாரு அதை கேட்க ஒரு கூட்டம் இருக்கும். நடிகனை மட்டும் வந்து பார்க்க வர கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவோம். ஆனால் இது வந்து சீமானுடைய நாம் தமிழுக்குள்ளே வர கூட்டம் அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் அந்த இடத்துல வரனாலும் அங்கே இடுமான கார்த்திகை வந்தானே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் இயல்பாக வரக்கூடிய கூட்டம் வரும். கூடுதலாக வருதுன்னு கேட்டால் தலைவர் வராரும்போது கொஞ்சம் கூடுதலாக வரும். இன்றைக்கி இங்கே நிலைமை என்ன? ஆனால் நேற்று தினம் வரைக்கும் என்ன பேசுனார் சீமான் கேளுங்க. நான் தொண்டை கிழியே கத்துறேன், 15 வருஷமாக கத்துறேன் நான் தொண்டை கிழியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன் அப்படி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியும். உச்சபட்சமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பண்ணி கூட சார் நானும் ஒரு பண்ணியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொன்னார். அது ஒரு கடுமையான வார்த்தையாக தெரியும் வெளியில் பார்க்குறது. ஆனால் அது வந்து உள்ளத்துலேருந்து வரக்கூடிய வேதனையின் வெளிப்பாடு. இப்போ காலங்காலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகனை பார்த்து ஓட்டு போகிறீங்க. அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நாம் தமிழுடைய வந்து அந்த பிரச்சாரம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு யார் எதிரி, இந்த நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைக்கி யார் இந்த வாக்குகள் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது யார்? நடிகர் கூட்டம். விஜய் மட்டும் இல்லை, ஆமாம், நடிகர் கூட்டம். இதை வந்து ஈடுகட்டுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், பாண்டிச்சேரியில் பாருங்கள், நீங்கள் நேற்று தினம் பாருங்கள், திருச்சியில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஏன் பெரம்பூரில் கூட கூட்டம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரம்பூரில் வந்து அவருக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, குளத்தூர் போகிறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது உண்மையே கிடையாது. என்னன்னு கேட்டால் உண்மை, அதாவது அனுமதி வாங்கலன்றது உண்மை. ஏன் அவர் ரத்து பண்ணாருன்னு கேட்டால் பெரம்பூர்லேயே அவர் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. ஆனால் ஒரு லாங் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டமே இல்லை. அந்த கூட்டம் இவர் வேனில் இவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அது ஏற்பாடு பண்ண கூட்டம். அப்போது இந்த தேர்தலில் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு நடிகர் வரவே கூடாதுன்ற அந்த எண்ணம் வரும். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படி ஒரு நெரட்டிவ் வந்துடக்கூடாது. ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படி ஒரு நெரட்டிவ் வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த நெரட்டிவ்க்கு வேற ஆள் ரெடி பண்ணி கொடுக்கணும். நேற்று கமலஹாசன், இன்னைக்கு விஜய். ஏன்னா நேருக்கு நேர் போட்டி வந்துடக்கூடாது. டிஎம்கேட போட்டி யாருங்க? அது வந்து சீமான் தாங்க, அது வந்து நாம் தமிழர் தாங்க, அப்படி வந்துடக்கூடாது. ஒரு நல்ல வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழியக்கூடிய ஒரு கட்சி வந்து வளர்ச்சியை வந்து ஒருத்தன் தடுக்கிறவன் யாரா? அவனுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கா? ஒரு இலக்கம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. முதலமைச்சர் ஆயிடும், ஸ்ட்ரைட்டாக ஆயிடும். இது நேரடியாக இந்த எம்எல்ஏ கூட வந்து நிற்காம ஸ்ட்ரைட்டாக வந்து முதலமைச்சர் நிற்க முடியுமா? அப்படி வந்தாக்கா 1 to 1 ரைட் வாங்க, அதெல்லாம் ராஜ்யசபா. அதான் சொல்கிறேன், அப்படிதான் இருக்கு. நீங்கள் பாருங்க, நீங்கள் வேற என்ன சார் காரணம் இருக்கு? திடீர்னு எப்படி வரா? இப்போது நல்லா புரிஞ்சுங்க, பல பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்காமல் சொல்கிறாங்க. என்னென்னா கேட்டால், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர வேலையில் இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்துக்கு துரோகம் செய்கிற ஜனநாயகன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு. இப்போது பாண்டிச்சேரிக்கு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வந்து போயிருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு அங்கே வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் போகிற இடம்லாம் இப்போ வரவேற்பு பெறுகிறத வந்து பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல விஜய்க்கு வந்து இப்போ நான் சொல்கிற விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 நீங்கள் பிரிங்க. முதல்ல இந்த கூட்டத்தை வரைக்கும் பேசணும். முதல்ல 1 2 3 பிரிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சி தொடங்கின பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடவடிக்கைகளாக 2 மாதத்துக்கு ஒரு நடவடிக்கை அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது முதல் மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்த அந்த விஜய் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெரிய இவர்கிட்ட வந்து ஒரு கொள்கை இருக்குது, பெரிய சித்தாந்தம் இருக்குது, ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு. அடிப்படையில் கொஞ்சம் வந்து அரசியல் நாலேஜ்லாம் இருக்குன்னு கூட நம்ம பார்த்தோம். பெரிய அளவில் நாலேஜ், ஆமாம், பெரிய அளவில் வந்து இவருக்கு அரசியல் பார்வை ஏதோ இருக்குது. அவர் பேசாமல் இருக்கிறதா நமக்கு தெரியல, பேசினா தெரிய வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. சொன்னோம், அந்த பேசாத இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுதுன்றீங்க. ஆமாம், பேச. ஆனால் முதல் மாநாட்டிலேயே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லைன்றது தெளிவாயிடுச்சு. கட்சிக்கு கொள்கை இல்லைன்றது தெளிவாயிடுச்சு முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, அடுத்த கட்டமாக மதுரை மாநாட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை கொள்கை இருக்கோ, சித்தாந்தம் இருக்கோ, தத்துவம் இருக்கோ, எதுவும் இல்லைனாலும் கூட விஜய்ன்ற அந்த ஆளுமைக்கு ஒரு கூட்டம் சேருது, நடிகருக்கு ஒரு கூட்டம் சேருதுன்ற அந்த பார்வை வந்து இருந்தது உண்மை. அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா
விக்கிரவாண்டியில் 6 பேர் இறந்த போது, அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டில் ஒரு 3 பேர் இறந்த போது, அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து ஒரு சில அந்த மரணங்கள் மூலமாகவே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரணமுற்ற நபர்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு கூட இவர் போக மாட்டுறாரு. எந்த தொண்டர் இருந்தாலும் இவர் நேரடியாக போக மாட்டேங்கிறாரு. சரி, இவர் கணிசமான நிதியாவது கொடுக்குறாருன்னு கேட்டால் அதுவும் கூட இல்லை அப்படின்ற ஒரு பாருங்க. குறிப்பிட்டுனா நீங்கள் ஒரு கோடிக்கணக்கு கொடுத்தாவில்ல, ஒரு அடிப்படையான அந்த குடும்ப தேவைக்கு கூட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அது மாதிரி கூட எதுவும் எந்த இறந்த தொண்டர்களுக்கு கொடுத்தா மாதிரி தகவலே இல்லை. அப்படி இருக்கும்போது அது வந்து மெல்ல மெல்ல அவருடைய பிம்பம் வந்து லேசாக வந்து கலைய ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு லிமிட் ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாருன்னா அனுமதி வழங்கலன்னு சொல்லிட்டு இவரை கட்சியை சார்ந்தவங்க காவல்துறையை சாடுறது, முதலமைச்சரை சாடுறது, இப்படி வந்து அடுத்தடுத்து இந்த நேருக்கு நேர் இந்த வாக்குவாதங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அரசியல் புரிதல்லாம் இவர் கிடையாது. கொள்கையும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சரை மட்டுமே அவர் சாடுறாரு. வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாகரிகமாக இல்லை, அங்கிள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் டப்பா உருட்டுறீங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ளே கதர்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்குள்ளே அந்த பெருந்தன்மையாக இல்லை. ஒரு முதலமைச்சரை எப்படி வந்து பேசுறதுன்னு கூட தெரியல, அடிப்படையான விஷயங்கள் தெரியலன்னு அப்படி பார்க்கப்படும். அதுக்கப்புறம் பெரிய தலைவர்கள் யாராவது கட்சியோட இருந்து சேர போகிறான்னு கேட்டால் அதுவும் கூட அடுத்தடுத்து மாநாட்டில் சேரவே இல்லை. அப்போது மெல்ல மெல்ல அவருடைய பிம்பம் கரைஞ்சி ஒரு கட்டத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து ஒரு டேமேஜ் தான். ஆனால் அது இல்லைன்ற மாதிரி வந்து காட்டுறதுக்காக சில வேலைகள் பண்ணாங்க. அதாவது என்னென்னா அந்த கரூர் மக்களே இவரை விரும்புகிறாங்க, அந்த இவ்வளோ பாதிக்கப்பட்ட பிறகு கூட அந்த கரூர் மக்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க சொல்லி சில பேர் சொல்ல வச்சாங்க. செட்டிங், எல்லாமே செட்டிங். அந்த கரூர் மக்கள் வந்து நாங்கள் வந்து விஜய் வந்து எங்கள் புள்ள போனால் கூட பரவாயில்ல, அவர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படி இப்படிலாம் சில பேர் பேசினாங்க. இது எல்லாமே செட்டிங் தான், சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எல்லாத்தையும் கடந்து இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு இவர் அடுத்தடுத்து நிகழ்வில் போய் இவர் வந்து கலந்துக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து ஒரு வகையான ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒரு அனுதாப பார்வை இருந்தது உண்மை. ஆனால் சங்கீதா அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உண்மை முகம் என்ன, இவர் நடிகையோட தொடர்பில் தான் இருக்கிறாரா, இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் புரசலாக பேசப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நடிகர்களுக்கு சகஜம் தானே, ஒரு நடிகையோடு சேர்த்து பேசுறதுனா அது வந்து நடிகனாக இருந்து அரசியல் கட்சி தலைவர் ஆகும்போது இப்படிலாம் பேசப்படுறது சகஜம்தான்ற மாதிரி கூட ஒரு பார்வை இருந்தது, அதையும் கூட கடந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பெண்கள் வந்து இவரை வந்து ரசிகைகள்ன்ற பேரில், அதாவது தொண்டர்கள்ன்ற பேரில் ரசிகைகள் வந்து இவர் குறித்து பேசுகிறதுலாம் கொஞ்சம் முகம் சொலிக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் பொண்டாட்டியோட இருப்போம்னு சொல்கிற வார்த்தைலாம் எப்போ வந்தது கேட்டால் சங்கீதா அவர்கள் வழக்கு தொடுத்த பிறகு வந்த வார்த்தைகள் இதெல்லாம். அப்போது இதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீ என்ன ஆதாரத்தை போடுறது, நானே வரம்பாரு சொல்லிட்டு பொது திருமண நிகழ்ச்சிக்கு வந்து இவர் த்ரீஷாவோட வந்து திருமண சீருடையில் வந்தது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகி இன்றைக்கி வந்து விஜய் மீது ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த முதல் இருந்த அந்த வரவேற்பு வந்து இன்றைக்கி இல்லை. இதை வந்து ஈடுகட்டுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், பாண்டிச்சேரியில் பாருங்கள், நீங்கள் நேற்று தினம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஏன் பெரம்பூரில் கூட கூட்டம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரம்பூரில் வந்து அவருக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, குளத்தூர் போகிறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையே கிடையாது. என்னன்னு கேட்டால் உண்மை, அதாவது அனுமதி வாங்கலைன்றது உண்மை. ஏன் அவர் ரத்து பண்ணாருன்னு கேட்டால் பெரம்பூர்லேயே அவர் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. பெரம்பூரில் வந்து நீங்கள் ஊடகங்களில் பார்க்கக்கூடிய வந்து காட்சிகள் வந்து காட்டக்கூடிய காட்சிகள், பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து கூட்டத்தை வந்து மட்டும் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் இவரை காட்டுறாங்க, கூட்டத்தை காட்டுறாங்க. ஆனால் ஒரு லாங் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டமே இல்லை. அந்த கூட்டம் இவர் வேனில் இவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அது ஏற்பாடு பண்ண கூட்டம். இப்போ எப்படி ரோகிணி தியேட்டர் ஓனர் வந்து சந்தோஷ் எப்படி ரெடி பண்ணுறாரு பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ண கூட்டம் வேறு, இயல்பாக வரக்கூடிய கூட்டம் வேறு. ஏற்பாடு பண்ண கூட்டம் அது அப்படியே வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இயல்பாக வர கூட்டம் என்ன கேட்டால் ஒவ்வொரு மாடியில் இருந்து மக்கள் வந்து இவரை பார்க்கணும், இவர் கையை ஆட்டணும் இருக்குது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை பெரம்பூரில். எல்லாம் நின்ன மக்கள் கேட்டால் அந்த சாலையில் போகக்கூடிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நின்று போகல. பல பேர் சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் பொம்பளைங்க யாரோ பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க தவிர ஒரு பெரிய நடிகர் வந்திருக்காரு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதில் ஏற்பாடு பண்ண ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து கண்ணாடி போடாமல் வந்து 2 பெண்கள், ரெண்டுமே ஒரே பெண் தான், வேறு ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து இதெல்லாம் ஏற்பாடு. இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. புரியுது. அப்போ விஜய்க்கு வந்து கூட்டம் வந்து நாளுக்கு நாள் குறையுதுன்றது நம்ம தெளிவாக, இது வந்து யாரும் இட்டுக்கட்டி சொல்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இப்போ மிகப்பெரிய கூட்டம். ஆனால் முதல்ல இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது உண்மை தான். ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை 4 மடங்காக்கி காட்டணும்னு நினச்சி தான் சிக்கலை மாட்டினாங்க.
அந்த இயல்பாக வர கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கோ 1 மணிக்கோ வந்து பேசியிருந்தாருன்னா அந்த கூட்டம் வந்து இயல்பான கூட்டம். ஆனால் அந்த கூட்டம் சேர்றதுக்காக காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் வந்து இவரோட சேர்ந்தே ஒரு கூட்டத்தை கூட்டு வந்தாங்க. அதனால் ஏற்பட்டது தான் அந்த கரூர் சம்பவம். இல்லைன்னா அந்த கரூர் சம்பவத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கு. அந்த பாதி தான் இருந்திருப்பாங்க. 27,000 பேர்னா ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 10,000 கூட நீங்கள் கணக்கு போடுங்க. அந்த 27,000 கூட கணக்கு போடுங்க. அந்த 27,000 சொன்னால் அங்கே வந்து 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. நீங்கள் வாக்குன்னு கூட நீங்கள் எடுத்துங்க. மொத்தமே வாக்காக வச்சுப்போம். 27,000 பேரும் வாக்காளர்களாக வச்சுப்போமே. அங்கே வந்து அந்த 27 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 தொகுதி இருக்குது கரூரில் மட்டுமே. சுற்று வட்டாரத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள் உள்ள அந்த மக்கள் தான் வந்து அங்கே வந்ததாக நீங்கள் கணக்கெடுத்தினா கூட பார்த்தீங்கன்னா 27,000 பேர். அப்போது ஒரு தொகுதிக்கு 1000 பேர் தான் அங்கே இருக்குது. ஆனால் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் வாக்கு சராசரியாக. ஒரு தொகுதிக்கு 1000 பேர் வந்தாங்கன்னா 30 தொகுதியிலேருந்து வந்தாங்கன்னு வச்சுங்க. அப்படி எடுத்துங்க. இல்லைங்க 10 தொகுதியிலேருந்து வந்தாங்க, 2 மாவட்டத்துலேருந்து தான் வந்தாங்க, இல்லை வெறும் கரூர்லேருந்து மட்டும் வந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துங்க 27,000 பேர். அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? 5,000 6,000 வாக்குகள் சராசரி வச்சுங்க. அந்த 6,000 வாக்குகளுங்க 3 லட்சம் வாக்குகளுங்க. மொத்தம் 3 லட்சம் வாக்குகள் இருக்குது. ஆனால் அங்கே போலாகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்குகளோடு வச்சுங்க. ஒரு 60%, 2 லட்சம் வாக்கு 70% கூட வச்சுக்கலாம், 60 வச்சுக்கோ, இல்லை 50 கூட வச்சுங்க சார். 1.5 லட்சம் வாக்கு. உங்களுக்கு வந்தது மக்கள் எவ்வளோ? 27,000. அந்த 6 நீங்கள் பங்குடுங்க. சராசரியாக ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லட்சம் வாக்குகள் வச்சுட்டா கூட பாதி 50% தான் போலான்னு வச்சுட்டா கூட 3 லட்சம் வாக்குகளை. அங்கே வந்த கூட்டம் எவ்வளோ? 27,000 பேர் வந்திருக்காங்க. அந்த 6 தொகுதிக்கு பிரிங்க. 5,000. ஆமாம், 6,000 பேர் வந்து 6,000 அந்த மக்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது வாங்க ஜெயிச்சுடுங்க நீங்கள். இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் கரூர் சம்பவத்தில். இப்போ விஜய்க்கு வந்து சராசரியாக ஒரு தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 to 6,000 வாக்குக்கு தான் இருக்கும். அந்த வாக்குகள் வச்சு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அப்போது இதுதான் இங்கே. இப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, திருச்சியில் பாருங்கள், கூட்டமே இல்லை. கூட்டம் இருக்கிறதா காட்டுறான். ஸ்டூடியோ முழுக்க விஜயை காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கும்பலாக இருக்கிறதா காட்டுறான். அவ்வளோதான். நீங்கள் ட்ரோன் கேமரா போடும்போது பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து தெரியுது எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்போ இதுதான். இப்போ நீங்களே எடுத்துங்க, சராசரி 3 லட்சம் வாக்குகள் திருச்சியில் 3 லட்சம் பேர் வந்தாங்க சார் விஜய் கூட்டத்துக்கு. இல்லை இருக்கிற பாயிண்டில் அப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதனால் வந்தாங்க. சரி, அப்படியே கூட வச்சுவோமே. ஒரு 10,000 பேர் இல்லையே, 2,000 பேர் இருந்தாலும் அந்த கூட்டம் பெருசாக தெரியும் சார். அங்கே அந்த பகுதியில் நிற்கக்கூடிய பகுதியை பொறுத்து தான் கூட்டமே. ஒரு சின்ன ஒரு சந்தில் ஒரு 100 பேர் இருந்தால் கூட பெரிய கூட்டமாக தெரியும். அதே நீங்கள் மெயின் ரோட்டில் நிற்க வைங்க, அந்த கூட்டத்தை சொற்பமாக தெரியும். என்னங்க ஏதோ ஒரு கும்பலாக நிற்கிறாங்கன்னு. அதே நீங்கள் ஒரு தெருக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த 100 பேரை கூட்டமாக தெரியுது நீங்கள். ஸோ கூட்டம் வேறு, கும்பல் வேறு. அதனால் விஜய்க்கு வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கில் கூட்டம் குறையுது. மறுபடியும் பேசுகிறாங்க. மறுபுறம் என்டிகேவோட அந்த கூட்டம் அதிகரிக்கிறத பார்க்குறீங்க. அதுதான் சார். இப்போது இங்கே வந்து ஆர்கானிக்காக இயற்கையாக வந்து ஒரு கருத்தை எதிர்நோக்கி வர கூட்டம் ஒன்று இருக்குது. முழுக்க நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் இருக்குது. இங்கே நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து தற்காலிகமான கூட்டம். இது அப்படி கிடையாது. தேர்தல் இருக்குது, தேர்தலில் ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு, அந்த வேட்பாளர் என்ன பேச போகிறாரு அதை கேட்க ஒரு கூட்டம் இருக்கணும். நடிகனை மட்டும் வந்து பார்க்க ஒரு கூட்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் போயிட்டாரு, அந்த கட்சியில் வேறு யாரும் ஒருத்தர் வர சொல்லுங்கள், இந்த கூட்டத்தை பார்த்துருவோம். இந்த தோத்த தனியாக அதை பார்த்தீங்கல்ல. இப்போ திருத்தணிக்கு விஜய் போட்டோம், என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். கூட்டம் திருத்தணிக்கு போனாக்கா அந்த இவர் இருக்கார்ல, இந்த வேட்பாளர் சாய்குமாருக்கு, அம்பேத்கர். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் அம்பேத்கர் இவர் தான் சொன்னார். அம்பேத்கரையே அறிமுகப்படுத்தினது இவர் யார்? அவர் அம்பேத்கர். அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினது இவர். உலகத்துக்கே அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினவர் சொல்லி சொன்னது சத்ய சாய்குமாரா ஏதோ பேர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தனியாக எப்படி இருக்கா? இப்போ திருத்தணிக்கு போகிறாருன்னு வச்சுங்க, இவர் நிலைமை என்ன? பெரும் கூட்டம் வரும். உங்கள் விஜய்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் இப்போ அவன் கற்பனை உலகத்தில் இருக்கிறானுங்க. தலைவர் விசிட் வந்தாருன்னா போதும், நமக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. மறுநாள் போயிட்டார் அதே சாய்குமார், அதே அனாதையாக தனியாக வந்து டிக்கெட்டில் போய் சுற்றணும். மறுநாள் விஜய் வந்துட்டு போன மறுநாள் அதான் நிலைமை. இப்போ புரியுதுங்களா? இந்த புரிதலே போதும் சார், அவ்வளோதான். ஆனால் இது வந்து சீமானுடைய நாம் தமிழுக்குள்ளே வர கூட்டம் அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் அந்த இடத்துல வரனாலும் அங்கே இடுமான கார்த்திகை வந்தானே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் இயல்பாக வரக்கூடிய கூட்டம் வரும். கூடுதலாக வர்றதுன்னு கேட்டால் தலைவர் வராரும்போது கொஞ்சம் கூடுதலாக வரும். இன்றைக்கி இங்கே நிலைமை என்ன? சாய்குமாருக்கு தனியாக சுற்றுறாப்புல யாரும் ஒரு கூட இருக்க ஒரு 10 பேர் கூட கிடையாது, ஒரு 2 பேருக்கு 4 பேர் கூட கிடையாது. சரிங்களா? தனியாக சுற்றுறாப்புல ஏதோ சுடுகாட்டில் ஆவி சுத்தம் பாருங்கள், வெள்ளை கலரில் சுத்தம் பாருங்கள். சுடுகாட்டில் அப்படி தான் சார் சுத்தம். இந்த பேய் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை பேய்லாம். எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை, பேய் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த அப்படி தான் சுத்தம். இது வெள்ளை கலரில் ஆவி வந்து சுத்தம். அந்த மாதிரி தான் இவன் வந்து திருத்தணியில் ஆவி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான்.
அதனால் கட்சியோட கருத்தை கேட்பதற்கும் கட்சியோட ஒரு தலைவர் நடிகர் என்ற அந்த பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் தமிழரில் ஏற்கனவே வாங்கினா அந்த 8% வாக்கு வந்து 16% ஆகணுன்றது தான் டார்கெட். எந்த இடத்துலையும் வந்து எந்த வேட்பாளரும் எல்லாம் வந்து கட்சியோட தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே கட்சி எதுன்னு கேட்டால் அது டிவிக்கே தான். 234 தொகுதி ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று தினம் வரைக்கும் என்ன பேசுகிறார் சீமான் கேளுங்க. நான் தொண்டை கிழியே கத்துறேன், 15 வருஷமாக கத்துறேன் நான் தொண்டை கிழிய. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன் அப்படி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். 15 வருஷமாக நான் தொண்டை கிழியே கற்றுட்டுருக்கிறேன், ஓட்டு போட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உச்சபட்சமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பண்ணி கூட சொல்லி நானும் ஒரு பண்ணியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொன்னார். அது ஒரு கடுமையான வார்த்தையாக தெரியும் வெளியில் பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து உள்ளத்துலேருந்து வரக்கூடிய வேதனையின் வெளிப்பாடு. அந்த மாதிரி வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ காலங்காலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகனை பார்த்து ஓட்டு போகிறீங்க. அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நாம் தமிழுடைய வந்து அந்த பிரச்சாரம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு யார் எதிரி, இந்த நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைக்கி யார் இந்த வாக்குகள் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது யார்? நடிகர் கூட்டம். விஜய் மட்டும் இல்லை, ஆமாம், நடிகர் கூட்டம். இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு கமலஹாசன் தான் இன்றைக்கி வந்த, நாளைக்கு இன்னொருத்தன் வருவான்னு சொல்ல முடியாது. அது திராவிட கட்சிகள் அதை ஏற்பாடு பண்ணும், அது நடக்கும். நாளைக்கு வேறு யார் வேணும் வரலாம். ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆமாம், தெரியல. இதுதான் அப்போ இதை தான் நான் துல்லியமாக சொல்கிறது. இது உன்னிப்பாக கவனித்து தான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து இந்த மாயிலேருந்து வெளியே வரணும். அப்போது இந்த தேர்தலில் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு நடிகர் வரவே கூடாதுன்ற அந்த எண்ணம் வரும். நடிகர் வரட்டும், ஆனால் கொள்கையே இல்லாமல் எந்த சித்தாந்தம் வெறும் நடிகன்ற அந்த முகத்தை மட்டுமே அடையாளமாக வச்சுட்டு வரக்கூடாது. இப்போ கமலஹாசன் வரும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள் இல்லை பெரும்பாலும் இல்லைன்னா அதான் சார் அந்த நடிகனுக்குள்ள அந்த வேல்யூ பொறுத்து சார், அந்த செல்வாக்கு, அந்த தொண்டர் செல்வாக்கை வச்சு தான். தொண்டர் கிடையாது, ரசிகர்களுடைய செல்வாக்கு. கமலஹாசன் இருக்கிற ரசிகர்கள் விஜய்க்கு கூடுதலாக இருக்கிறான், யூத்தாக இருக்கிறான். கமலஹாசன் ரசிகர் பாதி பேர் செத்து போயிட்டான், பாதி பேர் தான் உயிரோடு இருக்கிறான். வயசு இவனுக்கு அப்படி கிடையாது. இளம் வயசு கேட்டால் தற்கொலை கும்பலை உருவாக்கி வச்சிருக்கலாம். அப்போ கூடுதலாக கூட்டம் வருது, அவ்வளோதான். வரவேற்புன்னே சொல்ல முடியாது, வரவேற்பு கிடையாது. இப்படி சொல்றது. அப்போ பாண்டிச்சேரி தோல்விதான்றீங்க. பாண்டிச்சேரி தோல்வின்றதை விட இது எப்படி நான் சொல்கிறேன்னா, சொல்லு அந்த பரப்புரையே கேட்குறேன் தோல்வியா இல்லை. சார் பாண்டிச்சேரி மட்டுமே அந்த தமிழ்நாட்டில் என்னவோ அதே தான் சார் நடக்குது. நேற்று திருச்சியில் என்ன நடந்துச்சு அதே தான் பாண்டிச்சேரியில். கூட்டமே இல்லையே. அந்த வேனில் கூட வர கூட்டத்தை நீங்கள் ஓடிட்டு வர கூட்டம் சொல்லாதீங்க சார். அது பின்னாடியே வரவங்கள சொல்கிறீங்க. பின்னாடி மக்கள் நிற்கணும் சார், அங்கங்கே வீடு மாடியில் அங்கங்கே நிற்கணும் சார். இப்போ எம்ஜிஆருடைய கூட்டத்தை நீங்கள் எடுங்க சார். அதில் வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு யூத் மட்டுமே இருக்க மாட்டாங்க, எல்லா தரப்பிலும் இருப்பாங்க. வீட்டு மாடிகளில் நிற்பாங்க, கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி சார், கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் உள்ளே போயிட்டோம், வெளியில் வர முடியல எங்களால், மாட்டிக்கணும் உள்ளே. நான் சின்ன பையன், எங்கள் மிதிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பிடிச்சினா சார், கையை பிடிச்சினா சென்றாரு. வந்து ஒரு வாரமாக நின்றுட்டோம் நாங்கள். கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. எம்ஜிஆர் வந்து வெளியில் போகிறதுக்கு எம்ஜிஆருக்கே வழி உள்ள பாருங்கள். எம்ஜிஆர் வந்து வெளியேறணும், அந்த வாலாஜா ரோடு இருக்கு இல்லையா, அந்த கலைவாணர், அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டம் சார். வெளியில் விடலை எம்ஜிஆர். அதுக்கப்புறம் வந்து தள்ளிட்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து எம்ஜிஆர் போன பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து தான் எங்களால் வெளியில் வர முடிஞ்சுது. அந்த இறுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன பையனாக இருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மக்கள் வந்து தள்ளுறாங்க. அவ்வளோ, அதாவது அந்த சூழல் அன்றைக்கே சொல்கிறேன் நான். இதெல்லாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 70க்கு மேலே இருக்கும், 70லேருந்து 80க்குள்ளே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து சொல்கிறேன். அது எதுக்காக சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் இறந்த போது இந்த சம்பவம் மட்டும் சொல்கிறேன். எம்ஜிஆர் இறந்துட்டார், ராஜாஜி ஹாலில் வச்சுருக்குறாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து இறங்கி போகிறப்ப எனக்கு 14 வயசு நினைக்கிறேன். இறங்கி வந்து நடந்தே போகிறோம், ராஜாஜி ஹாலுக்கு நடந்தே போகிறோம். பஸ்ஸெல்லாம் கிடையாது, நிறுத்தியாச்செல்லாம் நிற்கிறேன். அப்போது செருப்பு வழியெங்கும் செருப்பு, மூட்டையாக செருப்பு வந்து கார்பரேஷன் அழுறாங்க. காலில் இருக்க செருப்பு வந்து விட்டுட்டு ஒருத்தர் மிதித்து நடந்து போகும்போது அந்த செருப்புகள் காண்டு போகுது இல்லையா, அந்த செருப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா லாரி ஃபுல்லாக ஏற்றுறாங்க. அப்போது தாண்டி போயிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருடைய அந்த படுக்க வச்சுருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த பாடி, எம்ஜிஆருடைய பாடி. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய் பார்க்க முடியாது. அந்த சவுக்கு கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி மாதிரி, அது அட்டி மாதிரி போட்டிருப்பாங்க.
எல்லோரும் ஓடினே தான் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் பின்னாடி ஓடினே தான் பார்க்கணும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடினே மெல்ல மெல்ல ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகணும், அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது எனக்கு. அப்போ 14 வயசு இருக்கு ஓடினேன். இப்போ காலில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து என் செருப்பில் வந்து பிசு பிசுன்னு வந்து ஈரம், காலில் ஈரம் இருக்குது. என்னடா இது காலில் ஈரம் இருக்குன்னு, ஏன்னா நான் வந்து அப்போ நான் பேண்ட் தான் போட்டிருக்கிறேன், சட்டை போட்டிருக்கிறேன். காலில் என்ன ஈரமாக இருக்குது, எப்படி ஈரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் தூரம் அந்த ஓடிட்டு எம்ஜிஆரை பார்த்துட்டு கடந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ரொம்ப தூரம் வந்த பிறகு தான் நிற்க முடியாதாங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் பார்த்துட்டு. பாடியை அப்புறம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் நடந்து போகணும், அது வேறு. ஆனால் அது தாண்டி வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கிட்ட போயிடணும், கிட்டத்தட்ட அங்கே தான் போயிடணும். போயிட்டு காலில் இருந்து என்ன வந்து ஈரமாக இருக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்த நபருடைய கால் நகம் குத்தி எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருச்சு. அந்த வேகத்தில் தெரியல, எம்ஜிஆர் பார்க்குற அந்த ஆர்வம் கோளாறுல தெரியல வந்து, ஏன்னா கடைசி வந்து அவ்வளோதானே. அதுக்கப்புறம் ஆனால் அந்த கால் நகம் குத்தி பின்னாடி வந்தவருடைய கால் நகம் குத்தி கிழிஞ்சிருக்கு பின்னாடி எனக்கு, காலுக்கு குதி காலுக்கு மேலே. அப்போ அந்த ரத்தம் வழிஞ்சு பார்த்தீங்கன்னா செருப்பு ஃபுல்லாக வந்து ரத்தம், அந்த வெள்ளை கலரில் அவாய் சாப்பல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பாயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்து நான் பயந்துட்டாங்க. நான் ஏதோ காலில் இருந்து ஈரம், எதனால் ஈரம் ஓட்டுது, எதனால் என்ன ஆச்சு, எதோ மெரிச்சோம் என்ன மெரிச்சிட்டோம் நம்ம, எதுவும் மெதிக்கலையே நம்ம அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி கூட்டம்னா அப்படி இருக்கணும் கூட்டம். இதெல்லாம் வந்து நான் சொல்ல பாருங்க, இது அப்போது அந்த இடத்துல நல்லா கவனிங்க. அங்கே வந்தவங்க தலைப்பா கட்டிகிட்டு இருந்தாங்க, விவசாயி இருந்தாங்க, சாதாரண ஏழை எளிய மக்கள், பல வயது உடையவங்க, பெண்களுக்கான தனி வரிசை, ஆண்களுக்கான தனி வரிசை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா கலந்துருச்சு ஒரு கட்டத்தில். கூட்டம்னா கூட்டம் அப்படி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல பாண்டிச்சேரியில் பெண்கள் கூட்டம் ஏதாவது பின்னாடி ஓடி வராங்க? இல்லை எங்கேயாவது வழி நடுக்க நிற்கிறாங்க? இல்லை, யாருமே கிடையாது. இதுதான் தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய நபர்கள்லாம் யூத் யங்ஸ்டர்ஸு அவனை வந்து ரசிகராக ஏற்றுக்கிட்ட வந்து, அதாவது ரசிகர்கள் வந்து அவனை வந்து ரசிகர்கள் வந்து வரான், அவ்வளோதான். பெண்கள் கூட இல்லையே இதில். பாண்டிச்சேரி பாருங்கள், பெண்கள் இருக்காங்க பாருங்கள், யாராவது வழிநடுக்க நிற்கிறாங்களா? இல்லை. அப்படி எம்ஜிஆர் வராருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஊர்களில் பிரச்சாரத்துக்கு போனார், எம்ஜிஆர் போனார்னா ஆரத்தி தட்டு எடுத்து வெளியே நிற்பாங்க. அது செட்டிங் கிடையாது. ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வழிநடுக்க நிற்பாங்க இயல்பாகவே. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பல பேர் என்ன சொன்னாங்க, ஆரத்தி தட்டு வந்து செட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு தொண்டர் போனார்னா ஆரத்தி, இப்போ இருக்கிற லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ கூட பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்கன்னா அப்போ தான் ஒரு நீங்கள் கவுண்டமணி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இது ஆரத்தி எடுத்தோடனே ஒரு 500 எடுத்து போடுற அந்த ஃபேஷன்லாம் இப்போ தான். அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எம்ஜிஆர்கிட்ட வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறது, நானும் உங்கள் வீட்டில் நானும் ஒருத்தன் தான், உங்கள் வீட்டு தண்ணியை நான் குடிக்கிறன்றதெல்லாம் ஒரு பெருமையாக வந்து காட்டக்கூடிய காலம்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓல்டு வெர்ஷன் இதெல்லாம். ஸோ இந்த நீச்சல் அடிக்கிறது, வண்டி மேலே விழுந்துறதுன்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய செட்டிங் நிறைய இருக்குது சார். இதில் கூட நான் சொல்கிறேன், செட்டிங் நிறைய இருக்குது. இந்த ரோஜா மாலையை தூக்கி வீசுறது, ஒரு 10 பேர் ரோஜா மாலையை தூக்கி வந்து தலைவர் மேலே வீசுறதுன்றது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த துண்டெல்லாம் முன்னாடினா அதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு சார். அந்த துண்டை இப்படி தோளில் போடுவாங்க, அதுக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த துண்டை வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ அதை பார்த்து இப்போ டிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா துண்டை சுற்றுறதை பார்க்குறேன். இது முன்னாடி துண்டெல்லாம் சுற்ற மாட்டாங்க, இது இப்போ துண்டை சுற்றுறாங்க எல்லாருமே. சமீபத்தில் நீங்கள் பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு எல்லாமே துண்டை சுற்றுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஓல்டு வெர்ஷன். இது இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து மக்கள் வந்து ஒரு கொள்கை உள்ள கட்சின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு விஜயால். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எந்த கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லைன்றத தெரிஞ்சிச்சு. விஜய்க்கும் ஒன்றும் கொள்கை கிடையாது. திமுக என்னவோ அதே தான் காப்பி அடிக்கிறேன். இதை தாண்டி என்ன உனக்கு பிரச்சாரத்தில் பண்ண போகிற? தீய சக்தி, வெட்டுக்கிளி, போட்டுக்கிளி, இதுதான். இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா வெளிச்சமாகிட்டே இருக்குது. நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிதா மரணத்துக்கு பிறகு நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி வச்சுருக்கிறேன் 20 கோடியா. ஒன்று ஒன்றா வெளிச்சமாகுது. ஒரு பக்கம் அங்கே அனிதாவுக்கு வந்து இரங்கல், மறுபக்கம் நீட்டில், இன்னொரு பக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். என்னங்க இது? இன்னும் எவ்வளோ வரும் செய்திகள் நீங்கள் பாருங்கள். தாவேக்காவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு முட்டுக்கட்டை. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்கன்னா சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. எனக்கு தயக்கம் கிடையாது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எப்படி ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தானோ அதே தான் இவனும் முட்டுக்கட்டை. இதுலேருந்து மீட்டு எடுக்கிறதே பெரும் சவாலாகிடுது. அப்புறம் எங்கே 2 திராவிட கட்சிகளை வந்து மோதுறது? 2 திராவிட கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதும் போது தான் இப்படி ஒரு நெரட்டிவ் வராமல் தடுக்கிறாங்க.
அதாவது டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படி ஒரு நெரட்டிவ் வந்துடக்கூடாது. ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படி ஒரு நெரட்டிவ் வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த நெரட்டிவ்க்கு வேற ஆள் ரெடி பண்ணி கொடுங்க. நேற்று கமலஹாசன், இன்னைக்கு விஜய். ஏன்னா நேருக்கு நேர் போட்டி வந்துடக்கூடாது. டிஎம்கேட போட்டி யாருங்க? அது வந்து சீமான் தாங்க, அது வந்து நாம் தமிழர் தாங்க, அப்படி வந்துடக்கூடாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் உள்ளே நுழைஞ்சு இப்போ ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே பிரச்சாரம் தான். நீங்கள் பாருங்கள் விஜய் பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கா பொதுவாக சொல்லுங்கள், எங்கே போனாலும் அதே தான். என்ன போட்டி? தீய சக்தி தூய சக்தி. இது தீய சக்தி தூய சக்தி அவ்வளோதான். வெட்டுக்கிளியா வெட்டு புலியா பாலா சரக்கு அவ்வளோதான். புரியுதுங்களா? வேற எதுவும் சரக்கே கிடையாது. வேற என்ன பிரச்சனை அவனுக்கு பண்ண தெரியும்? நீங்களே சொல்லுங்க. இல்லை தொடர்ச்சியா ஒரே மாதிரி ஏதான் சார் தீய சக்தி தூய சக்தி அவ்வளோதான். ஏன்னா இந்த முறை வந்து திருச்சியில் போயிட்டு பாஜக வந்து வாக்களிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து இருக்குமா? இப்போ அது இப்போ இருக்காது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பாஜக சொல்லியாச்சு, அங்கே ஏடிஎம்கே விட்டாச்சு. இப்போ இங்கே வந்து இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போய் என்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இல்லை அங்கே பாஜக விமர்சனம் பண்ணி அந்த ஜனநாயக இஷ்யூ எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே முன்னாள் சீமான் அதை பற்றி பேசினார். அதுதான் சார். இங்கே என்னென்னா இங்கே தனியாக அவங்களுக்குன்னு எந்த அஜெண்டாவும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, எந்த வந்து ஒரு சித்தாந்த ஒரு தத்துவமும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும். டிஎம்கே வந்து வெற்றி அடைகிற மாதிரி இருக்கா, டிஎம்கேயும் வீழ்த்தணும். அதுக்கு நேர் எதிராக யாரும் இருக்கிறாங்க, அவங்க வளர்ச்சியை தடுக்கணும். அப்போ தான் நடுவில் வந்து நிற்கிறது. இதை நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், எல்லா நேர்காணலையும் நான் சொல்கிறேன். இவங்க உள்ளதான் அந்த நோக்கத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் சொல்கிறேன். புரியுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்லைங்க அவர் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக தாங்க வந்து. டிஎம்கே அகைன்ஸ்ட் மட்டும் இல்லையா, இதையும் தடுக்கிறது தான் வேலை. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நன்றி சார்.